தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மே தின வாழ்த்துக்கள் சொல்ல திமுகவுக்கு தகுதி உண்டா? மே தின வாழ்த்துக்கள் சொல்ல திமுகவுக்கு தகுதி உண்டா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இன்னைக்கு மே தினம் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்படியே சிவப்பு சட்டை அணிஞ்சிட்டு அவர் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காப்புல, வீர வணக்கம் செலுத்தியிருக்காப்புல, மே தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காப்புல. இன்றைக்கி தொழிலாளர் தினமான இன்று இன்றைக்கி தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்துக்கள் தெரிவிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தகுதி உண்டா? மே தினம்னா என்னது? மே தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? முன்பு எல்லாம் உழைப்பாளர்களுடைய அந்த உழைப்பு சுரண்டப்பட்டது. காலவரையற்ற நேர வேலை, அதாவது மணிக்கணக்கில் வேலை வாங்குறது. ஒரு வேலை வாங்கணும்னா 8 மணி நேர வேலை, 10 மணி நேர வேலை, 12 மணி நேரம் அப்படின்னு சொல்லி வேலை நேரம் நிர்ணயம் செய்யாமல் கூலியை மட்டும் நிர்ணயம் செய்கிறது. 12 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை வாங்குவாங்க ஒரு நாளைக்கு. வெளிநாடுகள்லாம் அப்படி தான் இருந்துச்சு. உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் புரட்சி ஏற்பட்டது. 8 மணி நேரம்தான் வேலை என்ற வரையறை நிர்ணயிக்கப்பட்டது. ஒருத்தருக்கு வேலை வாங்கணும்னா 8 மணி நேரம் தான் வேலை, தொழிற்சாலையில் டியூட்டி டைம் 8 மணி நேரம் தான் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது, ஒரு சட்டமாக்கப்பட்டது. அந்த நாள் தான் மே 1 மே தினம் கொண்டாடப்படுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா தொழிற்சாலைகள் எல்லா இடங்கள்லையும் வேலை நேரம் 8 மணி நேரம் தான், தனியார் தொழிற்சாலைகள்னாலும் சரி. ஆனால் ஆட்சிக்கு வந்த இந்த திமுக அரசு தொழில் அதிபர்களுக்கு சாதகமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது, தொழிலாளர்களுக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 மணி நேர வேலை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்தாப்புல, சட்டசபையில் கொண்டு வந்தாப்புல. அது எல்லாத்துக்குமே தெரியும். 8 மணி நேரம் வேலை வாங்கும் போதே தொழிலாளர்களை போட்டு புழிஞ்சு எடுப்பாங்க. 12 மணி நேர வேலை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்தாப்புல. இது தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்த மு.க.ஸ்டாலின் தொழிலதிபர்களுக்கு பணத்தை வாங்கிட்டு தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக இந்த ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்தது இந்த திமுக அரசு. இதை தமிழக மக்கள் தொழிலாளர்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி சிவப்பு சட்டை போட்டுட்டு தொழிலாளர் தின வாழ்த்துக்கள், மே தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னால் இவர் தொழிலாளர்களுடைய பாதுகாவலன் ஆகிட முடியாது. தொழிலாளர்களுக்கு விரோதமாக 12 மணி நேர வேலை அப்படிங்கிற ஒரு மசோதாவை சட்டசபையில் கொண்டு வந்தது இந்த திமுக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்பதை தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் புரிந்து கொள்ளணும். மே தின வாழ்த்துக்கள் சொல்வதற்கு திமுகவுக்கு தகுதியே கிடையாது.